ஓம் சகல சௌபாக்கியங்களும் தந்து காத்திரக்கித் தருளும் கன்னிமூல கணபதி பகவானே, பம்பா கணபதியே சரணம் சரணம். காத்திரக்கித் தருளும் கன்னிமூல கணபதி பகவானே சரணம் சரணம் சரணம். கணபதிக்கொரு சூர தேங்காய் ஐயப்பா, கன்னிமூல கணபதிக்கொரு சூர தேங்காய் ஐயப்பா, கணபதிக்கொரு சூர தேங்காய் ஐயப்பா, கன்னிமூல கணபதிக்கொரு சூர தேங்காய் ஐயப்பா. விக்னங்கள் தீர்த்துவிடும் விக்னராஜ கணபதியே, பம்பையிலே நீராடி மலையேறணும் ஐயப்பா, கணபதிக்கொரு சூர தேங்காய் ஐயப்பா, கன்னிமூல கணபதிக்கொரு சூர தேங்காய் ஐயப்பா. சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 8ஆம் நாள் 23/12/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேற இறையருளும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேணும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இன்று விநாயகப் பெருமானுடைய சதுர்த்தி விரதம். இப்பொழுது விநாயகப் பெருமானை வேண்டி விநாயக சஷ்டி விரதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது 21 நாட்களுக்கு. இது வளர்ப்புறை சதுர்த்தி விரத அனுஷ்டானங்கள். இந்த பூஜை வழிபாடும் கலந்து கொள்வதோடு அகில இலங்கை ரீதியாக சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய விரத அனுஷ்டானங்கள் பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே கொழும்பு தலைநகரிலே அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் ஏற்பாட்டில் 45வது ஆண்டாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மகரஜோதி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் புதன்கிழமை மார்கழி மாதம் 9ஆம் நாள் 24/12/2025 நாளை முதல் ஜனவரி மாதம் ஆங்கில புத்தாண்டு ஜனவரி 2026 முதலாம் நாள் ஜனவரி 1ஆம் திகதி வரையிலே 9 நாட்களுக்கு விசேஷ திரவிய ஹோம மகாயாகம் 5 சிவாச்சாரியார்கள் அமர்ந்திருந்து ஆகுதிகள் செய்வது, 5 சிவாச்சாரியார்கள் பஞ்சமுக அர்ச்சனை வழிபாடுகள், அதேபோல் மாலை அணிந்த சுவாமிகள் தர்ப்பணம் செய்து கொள்வது, நமஹா ஸ்வதா ஸ்வாஹா என்கின்ற வகையிலே இங்கே அர்ச்சனை தர்ப்பணம் ஆகுதிகள் சிறப்பாக இந்த 9 நாட்களும் வெகு விமர்சையாக வழமை போல நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது. கொழும்பு 13 விவேகானந்தா மேட்டுத் தெருவில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்திலே இந்த ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் மகா யாகம் நடைபெற இருக்கின்றது. இந்த 9 நாட்களும் விசேஷ திரவிய கோமம் நடைபெற்றதும் பூர்ணாகுதிகள் வழங்கப்படும். சகல அடியார்களும் மாலை அணிந்த சுவாமிகளும் உங்கள் பெயரிலே பூர்ணாகுதி தட்டுகள் எடுத்து யாகத்திலே ஆகுதி பண்ணுகின்ற சிறப்பு இந்த 9 நாட்களுக்கு. யார் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கிறதோ நீங்களெல்லாம் வந்து இதிலே கலந்து தரிசித்து சங்கற்பம் செய்து நெற்பை அணிந்து
பூர்ணாகுதி தட்டெடுத்து அதில் கொண்டு போய் ஆகுதி கொடுக்கிற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அடிப்படையிலே செய்யப்படுகின்றதாகிய இந்த வழிபாடு சுவாமி ஐயப்பனை ஜோதி வடிவத்திலே பார்க்கின்ற வகையில் 9 நாட்கள் மகா யாகத்திலே ஐயப்பனை ஆவாகனம் செய்து ஆகுதிகள் கொடுக்கப்பட்டு பூர்ண ஆகுதிகள் வழங்கப்பட்டு மலையாள தாந்திரீக முறைப்படி இந்த பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் தொடர்ச்சியாக சாஸ்தாபுரத்திலே மட்டும் நடைபெற்று வருகின்ற தனித்துவமான இந்த விழாவாக இந்த 9 நாட்கள் நடைபெறுகின்ற மகா யாகம் கலந்து கொள்ளுகின்ற சகலடியார்களுக்கும் இறையருளெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிக்கினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம்.